புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக பார்த்தாங்களோ அதற்கடுத்து மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தலைவரை வந்து ஒவ்வொரு வீட்லையும் அவர்களுடைய வீட்டின் பிள்ளையாக இதயத்தில் வச்சு வந்து எல்லாரும் போற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதை குறிக்கக்கூடிய வகையில் தான் அந்த ஜனநாயகன் போஸ்டரில் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது. அது எப்படி இல்லை, ஒரு மாநில தலைவர் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் கூட தெரியாமல் இப்படி ஒரு அலிகேஷன் எப்படி வைக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட பள்ளிக்கும் ஒரு மாநிலத்துடைய கொள்கைகளுக்குமான வித்தியாசங்கள் கூட தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. இதை பற்றியெல்லாம் நீங்க பேசுறது கிடையாது. ஆனால் அந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு கையில் 4 பேப்பரை தூக்கிட்டு வந்தால் தான் மக்கள் அறிவாளி நம்புவாங்கன்னு பேசக்கூடாது. இல்லை, இது அண்ணாமலையே பேட்டியில் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்தி கட்டாயம்னு இருந்தது, அதற்கு பிறகுதான் அது மாற்றப்பட்டது. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகள் வந்ததுனால நீங்க மாத்தினீங்க. நீங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள்லாம் கிடையாது, மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க மாற்றக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க கிடையாது. மாநிலத்திற்கு தேவையான கல்வி நிதியை ஒதுக்குறதுக்கே இந்த எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணாதான் கல்வி நிதி ஒதுக்குவோன்னு சொல்லி மிரட்டுறீங்க. நாளைக்கு இந்திய படிச்சாதான் நிதியை ஒதுக்குவேன்னு சொல்லி நீங்க மிரட்டுவீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க குறிப்பிடும்போது கூட விஜய் வந்து திரைப்படங்களை எல்லா மாநிலங்களிலும் வெளியிடுறாரு, அவருக்கு அப்ப அந்த மொழியெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து முன்வைக்கிறாங்க. அக்கா தமிழிசை அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். எங்க தலைவர் வந்து இந்தியில டப்பிங் பேசல, இந்தியில நடிக்கல, அதே போல வடமாநில மொழிகள்ல நடிக்கல, தெலுங்குல நடிக்கல, அவர் தமிழ் மொழியில தான் படம் நடிக்கிறார். விஜய் இந்த கம்யூன் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னு விஜய் குறிப்பிடுறாங்க. இவர்கள் எல்லாமே திமுகவினுடைய பின்புலத்திலிருந்து வந்து தொடர்ந்து இது போன்ற திட்டமிட்ட ஒரு கட்டமைப்புகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் திமுகவால் தனியாக நின்று தமிழ்நாட்டை ஜெயிக்கவே முடியாது. இது யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. மக்கள் மகிழ்ச்சியோட இருக்காங்களா? முதல்ல உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நடமாட முடியாம இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் அனுபவிக்கிறாங்களே, இதற்கெல்லாம் அப்பா என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து மாசம் 10,000 ரூபாய் நீங்க டாஸ்மாக்ல வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது வலிந்து உங்க கையில இருந்து பிடுங்கிறது இல்லையே, ஒருத்தன் தன் விருப்பப்படி தானே போய் அங்க போய் செலவு பண்றான். அழகா சொன்னீங்க பாருங்க. அதாவது நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சிருவீங்க, வேலைக்கு போயிட்டு வரவன் அத்தனை பேரையும் குடிக்க வச்சுட்டு, குடிச்சா உடல் நலம் கெடும், குடிக்காதீங்க. நாங்க கடை திறந்து வச்சிருப்போம், நீங்க குடிக்காதீங்க. அது எப்படி இருக்கு? இது தமிழ்நாடு ஃபுல்லா பூச்சி மருந்து கடை இல்லங்க, இது எப்படி இருக்கு? பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்ய போகிறது. பிப்ரவரி 26 முதலாம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு வருடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் எப்படி அமைந்திருக்கிறது? நீங்கள் எதிர்பார்த்தது போல அந்த பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது? நிச்சயமா நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக வந்து மக்களுடைய வரவேற்பு இருக்கு. ஏன்னா தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த கொள்கைகளை மக்களுக்காக வடிவமைச்சிருக்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து ஆதரவு பெறுவது அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான செயல்கள், மக்கள் நலன் சார்ந்த செயல்கள், இந்த தமிழ்நாடுக்கான முன்னெடுப்பு, இந்த மண்ணிற்கான முன்னெடுப்பு, அதற்கான கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பயணிக்கணும். அதற்கான பயணங்களை எங்கள் தலைவர் மிகச்சரியாக திட்டமிட்டு இந்த ஓராண்டு காலம் செய்ததுனால மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து இருக்கு. இளைஞர்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். சில கல்லூரிகளில் தாவேக்க பாடல்களே ஒலிப்பதெல்லாம் சமீப காலங்களில் பார்க்குறோம். அதை தாண்டி ஜனநாயக ரீதியில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சென்று சேர்ந்துருக்கீங்க? ஒவ்வொரு வீட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களாக இருக்கட்டும், அம்மாக்களாக இருக்கட்டும், தங்கைகளாக இருக்கட்டும், இல்லை அக்காக்களாக இருக்கட்டும், இல்லை வயதில் பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது நம்ம தலைவர்கிட்ட இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக பார்த்தாங்களோ அதற்கடுத்து மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தலைவரை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவர்களுடைய வீட்டின் பிள்ளையாக இதயத்தில் வச்சு வந்து எல்லாரும் போற்றக்கூடிய நிலைமையில இருக்கு. அதை குறிக்கக்கூடிய வகையில் தான் அந்த ஜனநாயகன் போஸ்டரில் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்களா? இல்லை, ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல, நம்ம வந்து ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அன்பு பெற்ற ஒரு தலைவர்களை ரெஃபரன்ஸாக எடுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுல்ல. அதனுடைய வெளிப்பாடுகள் தான். இந்த ஒரு வருடத்தில் நிறைய விமர்சனங்களை நான் பார்க்குறேன். இப்போ கூட சமீபத்தில் அந்த பள்ளி விவகாரம், மும்மொழி கொள்கையை எடுக்கும்போது விஜய் வித்யாசிரமம் அப்படிங்கிற பள்ளியில் வந்து விஜய்க்கு தொடர்பு இருக்குது. அவர் நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இல்லாமல் இருக்குதா, அல்லது வேறு மொழிகள் இல்லாமல் இருக்குதா? ஆனால் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக விஜய் பேசுகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு மாநில தலைவர் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட தெரியாமல் இப்படி ஒரு அலிகேஷன் எப்படி வைக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு அது யாருடைய பள்ளியாகனா இருக்கட்டுங்க, நான் வந்து தலைவர்தோ இல்லை வந்து மற்ற தலைவர்களதோ அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பள்ளிகள் யாருதுன்ற விஷயத்துக்குள்ளேயே நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா,
யாருடைய பிரைவேட் பள்ளியாக வேணா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட பள்ளிக்கும் ஒரு மாநிலத்துடைய கொள்கைகளுக்குமான வித்தியாசங்கள் கூட தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. அவர் பேசுறப்ப ஒரு பேப்பரோட வந்துடுறாரு, பேப்பரை காமிக்கிறாரு, இங்க பாருங்க விஜய் வித்யாசிரம், அதில் சி ஜோசப் விஜயன் இருக்குது, அதுல ஒண்ணும் இல்லை, கிழிச்சு போட்டிருக்கேன்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான் அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க அவர் பேப்பர் வச்சு விஷயத்துக்கு நான் வரேன், பின்னாடி வரேன். என்னன்னா இன்றைக்கு ஒரு மாநிலத்துடைய கொள்கை அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக, ஒரு பிரதமராகவோ ஒரு முதலமைச்சராகவோ முதல்ல நீங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியுடைய மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய நிலைமையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்தாதான் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தெரியும். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, பல்வேறு ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள், அல்லது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற சந்தேகத்துக்கு இடமான பல விஷயங்கள் அதில் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு போன்ற இடத்துக்குலாம் பொதுத் தேர்வுன்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படின்றப்போ அந்த வயதுடைய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் எத்தனையோ இடத்துல தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொதுத் தேர்வு அப்படின்றது எப்படி வந்து சாத்தியமாகும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? வெரி சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு வரைக்கும் 10+2 தான், 3+4+4+5 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு மாணவர்களுடைய இடைநிற்றல் அப்படின்றது வந்து இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம முழுமையாக நம்மளால் இன்னும் அதை ஒழிக்க முடியல. அப்படின்றப்போ பல்வேறு சூழல்களில் மாணவர்கள் ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்ப சூழல்களில் ஏதோ பெற்றவர்கள் வந்து முடிந்த வேலைகளை செய்து, கூலி வேலைகள் செய்து மாணவர்களை அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச கல்வியாவது படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அவர்களை பள்ளிகளுக்கு கொண்டு வரோம். அப்படின்றப்போ நீங்கள் இது போன்ற விஷயங்கள் பொதுத் தேர்வுகளால் அந்த மாணவர்களை வந்து இன்னும் இடைநிற்றல் தான் அதிகமாகுமே தவிர்த்து அவர்கள் அந்த அடிப்படை கல்வியை பெறக்கூடிய சாத்தியக்கூறுன்றது அந்த இடத்துல அடிவாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் வந்து நீங்க தொழில் கல்வி கொண்டு வரோம், அந்த வயதிலேயே பள்ளிகள் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் இந்த தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றீங்க. இன்றைக்கு 6ஆம் வகுப்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 8ஆம் வகுப்பு வரையோ, ஒரு 10ஆம் வகுப்பு வரையோ அல்லது 12ஆம் வகுப்பு வரை படித்து அப்போ தான் அவர்களுக்கு வந்து நம்ம அடுத்ததாக என்ன நிலைமைக்கு போக போகிறோம், நம்ம எந்த ஒரு துறையை சார்ந்து நம்ம போகலாம், இல்லை நமக்கு எது சூட் ஆகுன்ற அதை சிந்திக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் ஒரு 6ஆவது முடிக்கிற பையனுக்கு போயிட்டு நீங்கள் தொழிற்கல்வி சொல்லித்தரேன் அப்படின்னா, அப்போது ஏற்கனவே கஷ்டப்படுற சூழலில் வந்து வேலைக்கு வர ஒரு மாணவர்களை போய் நான் தொழில் கல்வி சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னா அவன் அடுத்தது பள்ளியை இடைநிறுத்திட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? இப்போ கடந்த கால இந்த திராவிட ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, கடந்த கால ஆட்சி முறைகளில் நம்ம வந்து மாணவர்களை வந்து குறைந்த அளவாவது படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்ட செயல்பாடுகளோட தான் நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மறுக்கல. இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை எப்படி கொண்டு வந்தாரு? இன்றைக்கு வந்து அந்த ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம குழந்தைகள்லாம் வந்து படிக்காம இருக்கிறத பார்த்து தானே அவர் அதை கொண்டு வரணும், குழந்தைகள் படிக்க வைக்கணும். அப்ப அந்த சாப்பாடை நம்ம கொடுத்து அவனை எப்படியாவது படிக்க வைக்கணுன்றதுக்காக தானே கொண்டு வந்தாரு. அப்ப அப்படிதானே நம்ம எவாலுவேட் ஆகி வந்திருக்கோம். இப்ப இந்த கொள்கைகள் அப்படின்றது வந்து இதையெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு திரும்ப அவர்களை வந்து படிப்பில் இடைநிற்றல் செய்யக்கூடிய, அவர்களுடைய படிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மறைமுக வேலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பற்றி ஏன் அண்ணாமலை அவர்கள் பேசுவது கிடையாது? அதாவது நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்க, இப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் பாலிசியை வந்து செய்யணும்னு ஒரு கனவு காண்றீங்க. ஆனால் அந்த கனவை நீங்கள் எங்கேருந்து காணணும்னா கடைக்கோடியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவனுடைய இடத்துலேருந்து அந்த கனவை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டே இன்னும் நமக்கு ஸ்ட்ராங் ஆகலை. இப்போ தான் நம்ம எவாலுவேட் ஆகி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தான் நம்ம எவாலுவேட் ஆகிட்டு இருக்கோம். அப்படின்ற பொழுது இன்றைக்கு எத்தனை பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. எத்தனையோ செய்திகள் வருது, அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகள், கழிவறைகள் இல்லாத பள்ளிகள் இருக்குது, மேற்கூரைகள் இல்லாத பள்ளிகள் இருக்குது, மேற்கூரைகள் இடிந்து விழக்கூடிய அளவிலான பள்ளிகள் இருக்குது, சிசிடிவி கேமராக்கள் கிடையாது, மாணவர்கள் பையில் வந்து லேப் வசதிகள் கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அனைத்து சப்ஜெக்ட்ஸ்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல நமக்கு இருக்கும். அதே போல் திறம்பட செயல்படக்கூடிய திறமையான ஆசிரியர்கள் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்கிறாங்களா? இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கும் எங்கோ ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு மூலை முடுக்கில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரே மாதிரியான திறனை பெற்றிருக்கிறார்களா? மாணவர்கள் அந்த கற்றலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டால் அங்கேயும் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இல்லை, ஒரு அரசு பள்ளி மாணவனை என்னால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை ரொம்ப ஒருங்கிணைத்து பாடம் நடத்தக்கூடிய மிக கேர் எடுத்து பண்றாங்க, மிக ஒருங்கிணைத்து பண்றாங்க. ஆனால் சமமான அளவுக்கு அந்த கற்றலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஒரே மாதிரியான ஆசிரியர் தரம் இருக்குதான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பேசிக்ஸ்லயே நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வேலைகள் இருக்கும்பொழுது நீங்க அதுக்கு மேல இவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட கனவு கண்டீங்கன்னா இதை பற்றியெல்லாம் நீங்க பேசுறது கிடையாது. ஆனால் அந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு கையில 4 பேப்பர் தூக்கிட்டு வந்தாதான் மக்கள் அறிவாளி நம்புவாங்கன்னு பேசக்கூடாதுல்ல. அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா
அவரும் இருமொழி கொள்கையில ஒரு பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வந்தவர்னு சொல்றார். அப்ப அதோட வேல்யூ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. எனக்கு வந்து மும்மொழி கொள்கை படிக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்கல இவங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இங்க யாருமே தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், நாங்க என்ன சொல்றோம், நீங்க மூன்றாவது மொழியே படிக்க கூடாது, ஹிந்தியே படிக்க கூடாது, தெலுங்கு படிக்க கூடாது, மலையாளம் படிக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோமா? எங்கேயாவது எங்க தலைவர் சொல்லியிருக்காரா? கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், கொள்கை அடிப்படையில் நீங்க வந்து கம்பல்ஷனா ஏன் மும்மொழியை கொண்டு வரீங்க? ஆல்ரெடி தமிழ் ஆங்கிலம் இங்க இருமொழி கொள்கைகளாக நம்ம பள்ளிகள்ல இருக்கு, நிர்வாகத்துல இருக்கு, ஆட்சி முறையில இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏன் அதை வந்து ஒரு பாலிசி டிசிஷனா மாத்தி ஏன் வந்து கம்பல்ஷனா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற இடத்துல தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். நீங்க வந்து யாரையுமே நம்ம வந்து மூன்றாவது மொழி படிக்காதீங்க, நான்காவது மொழி படிக்காதீங்க, ஐந்தாவது மொழி படிக்காதீங்கன்னா இங்க யாருமே சொல்லல. அண்ணன் அவர்கள் கர்நாடகா போகும்போது கன்னட மொழி படிச்சுக்கிட்டோம், அங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல வடநாட்டுக்கு போறதா இந்தி மொழி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், இங்க யாரும் அவரை தடுக்கல, மாணவர்களையும் தடுக்கல. கம்பல்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படி மீட்ல கூட ஹிந்தியில பேசி காமிக்கிறார். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து போய் கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, அவர் வந்து ஹிந்தியில பேசுறாரு, மற்ற மொழிகள்ல பேசுறாரு, அவர் வந்து பாஷா பட வசனங்கள்லாம் கூட பேசுவாரு. நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல, அது அவருடைய விருப்பம். இன்றைக்கு வடமாநிலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்தி மொழியை படித்த பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தான் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே வரக்கூடிய அவர்கள் தான் தமிழ் கற்றுக்கணுமே தவிர்த்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்தி கற்றுக்கணுன்ற கட்டாயம் தேவை கிடையாது. விருப்பப்பட்டவர்கள் படிச்சுக்கலாம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்டாயத்தை நீங்கள் பள்ளிகளில் கொண்டு வராதீங்க. ஏன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல், நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல் நீங்கள் சொன்னது போல ஒரு பிரைவேட் ஸ்கூலில் 3 மொழிகள் இருக்குது, இல்லை ஹிந்தி ரெஃபரன்ஸ் இருக்குது, இல்லை மற்ற மொழி ரெஃபரன்ஸ் இருக்குது. உங்களுடைய குழந்தைய நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க போறீங்க, 3 மொழி இருக்குது, நாங்கள் 3 மொழி கற்றுத்தரோம், இந்த ஸ்கூலில் நாங்கள் ஹிந்தி கற்றுத்தரோம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம்னா நீங்க வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருவீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல இன்னொரு ஸ்கூல்ல நீங்க மலையாளம் கத்து தராங்க, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு, நீங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க போறீங்க. இல்ல 3 மொழியே வேணா 2 மொழி இருக்க ஸ்கூல் வேணும்னா நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல போய் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குதா? இப்போ நீங்க இந்த பாலிசி டிசிஷனா கொண்டு வந்து 3வது மொழியை கொண்டு வரும்போது அந்த இடத்துல அதை படித்தே ஆக வேண்டும் கட்டாயம் உருவாகுதா இல்லையா? அப்ப அதை விருப்பம் இல்லாத மாணவர்கள் அதை ஏன் ஏற்கணும்? விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும், விருப்பம் இல்லாத மாணவர்களும் நீங்க ஏன் திணிக்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்கறோம். நிச்சயமா. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து முதல் டிராஃப்ட் வெளியில வரும்போதே அதுல முழுக்க 3வது மொழியாக இந்தியையும் சமஸ்கிருதம் தான் முன்னிறுத்தினாங்க தவிர்த்து மற்ற லாங்குவேஜ் அவர்கள் முன்னிறுத்தல. இது அண்ணாமலையே பேட்டியில் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்தி கட்டாயம்னு இருந்தது, அதற்கு பிறகுதான் அது மாற்றப்பட்டது. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகள் வந்ததுனால நீங்க மாத்துனீங்க. நீங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள்லாம் கிடையாது, மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க மாற்றக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்ததுனால தான் இவர்கள் மேல அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நீங்க இன்றைக்கு வந்து மாநிலத்திற்கு தேவையான கல்வி நிதியை ஒதுக்குறதுக்கே இந்த எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணாதான் கல்வி நிதி ஒதுக்குவோம்னு சொல்லி மிரட்டுறீங்க. நாளைக்கு இந்திய படிச்சாதான் நிதியை ஒதுக்குவேன்னு சொல்லி நீங்க மிரட்டுவீங்க. அப்போ இன்றைக்கு வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை மாநில அதிகாரத்தில் இருக்கு, பொதுப்பட்டியலில் வைக்கப்பட்டு மாநிலம் அதற்கான வேலைகளை செய்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படி ஒரு பாலிசியை கொண்டு வந்து முழுக்க கல்வியை வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல கொண்டு போறதுக்கான முயற்சிகள் இறங்குறீங்க. மாநிலத்துடைய அதிகார வரம்பை நீங்க குறைக்க முயல்றீங்க. இந்த வேலைகள் எல்லாம் நீங்க மறைமுகமாக பின்வாசல் வழியாக செய்யறதுனால தான் நாங்க அதை முன்கூட்டியே எதிர்க்கிறோமே தவிர்த்து இங்க யாரையும் படிக்கவே வேணாம் அப்படின்றது எங்க ஸ்டாண்ட் கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க குறிப்பிடும்போது கூட விஜய் வந்து திரைப்படங்களை எல்லா மாநிலங்களிலும் வெளியிடுறாரு, அவருக்கு அப்ப அந்த மொழியெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து முன் வைக்கிறாங்க. அக்கா தமிழிசை அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். எங்க தலைவர் வந்து இந்தியில டப்பிங் பேசல, இந்தியில நடிக்கல, அதே போல வடமாநில மொழிகள்ல நடிக்கல, தெலுங்குல நடிக்கல, அவர் தமிழ் மொழியில தான் படம் நடிக்கிறார். அதை தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய பிசினஸ்க்காக மாற்று மொழிகள்ல டப்பிங் செய்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த அடிப்படை தெரியணுமா வேணாமா? இது தெரியாம வந்து 5 மொழியில படம் ரிலீஸ் பண்றாரு, 6 மொழியில ரிலீஸ் பண்றாருன்னு பேசுறது கேரளால கூட தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகுது படம். பல மாநிலங்கள் தமிழ்லயே நீங்க படம் பார்க்கறாங்க, நீங்க ஃபாரின்ல தமிழ் மொழியில படம் பார்க்கறாங்க. இதெல்லாம் டப்பிங் செய்து அந்த ப்ரொடியூசர் அவருடைய பணிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எங்க தலைவர் தமிழ் மொழியில தாங்க படம் நடிக்கிறாரு, தமிழ் திரையுலகில தாங்க பணியாற்றி இருக்காரு, தமிழ் திரையுலகத்துக்கு தான் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்திருக்காரு. இந்த பேசிக் கூட தெரியாம அக்கா அவர்கள் வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்துல வந்து அறிக்கைகள் விடுறதுமா பேசுறதுமா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். விஜய் இந்த கம்யூன் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்னு விஜய் குறிப்பிடுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவர்கள் எல்லாமே திமுகவினுடைய பின்புலத்திலிருந்து வந்து தொடர்ந்து இது போன்ற திட்டமிட்ட ஒரு கட்டமைப்புகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. இத்தனை வருஷமா இங்க வந்து பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் இவர்கள் எழுதுறது கிடையாது, அதையெல்லாம் இவர்கள் பேசுறது கிடையாது. எத்தனை இடங்கள்ல பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்ற விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஒரு குடும்பத்தில் இருக்கவர்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஈவன் அந்த கட்சிக்காக உழைத்த கூட்டணி கட்சிகளுக்கு கூட அதிகாரம் தர்றது கிடையாது. கூட ஒரு இடத்துல
அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் சொல்லி இதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு பாராட்டி இருக்காரு. ஏங்க அது வந்து கலைத்துறையில அவர் சொல்றாருங்க. ஆனா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியில உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூட நீங்க மதிப்பு தராம, அதிகாரத்துல பங்கு கொடுக்காம, அவங்க இருந்ததுனால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு கூட்டணி இல்லாம திமுகவால தனியா நின்று தமிழ்நாட்டை ஜெயிக்கவே முடியாது. இது யதார்த்தமான உண்மை. அவர்கள் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கக்கூடிய தைரியமோ திராணியோ திமுகவுக்கு கிடையாது. ஆனா அந்த கூட்டணி கட்சிகளுக்கே நீங்க அதிகாரத்துல பங்கு தர மாட்டேங்கிறீங்க. நாங்க தரோம்னு சொன்னா நீங்க அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி, அவர் வீட்டில இருந்தே அரசியல் செய்கிறார், இது போன்ற ஒரு நரேட்டிவ்ஸ் நீங்க செட் பண்ண முயற்சி பண்ணுங்க. கம்யூன் மேகசின் வந்து திமுக பின்புலத்துல அந்த செய்தி வெளியிட்டு பல பேர் இருக்காங்க, பல மேகசின்ஸ், பல மீடியாக்கள், ஊடகங்கள், பல யூடியூப் சேனல்ஸ்கள் இருக்காங்க. மறைமுகமாகவே இந்த வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏங்க நாங்க சொல்றோம்ல, நீங்க வந்து இன்றைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. மக்கள் மகிழ்ச்சியோட இருக்காங்களா? முதல்ல எனக்கு அதனால பொறுப்பு கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 4 வருஷமா கூடலையா அந்த பொறுப்பு? இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றாருல, முதல்வர்னு சொல்லும்போது பொறுப்பு இருந்துச்சு, இப்ப அப்பான்னு சொல்றப்போ பொறுப்பு கூடுது. நான் வந்து இந்த முதல்வருங்கிற பட்டம் கூட போய்விடக்கூடியது, ஆனா அப்பாங்கிற சொல் போகாதது, நீங்காதது, அதனால நான் இன்னும் கூடுதலா வேலை செய்யணும் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப அப்பான்ற ஸ்தானத்துல நீங்க உங்களை நினைச்சிருந்தீங்கன்னா, உண்மையிலேயே மக்கள் உங்களை அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடாயிருக்க தமிழ்நாட்டில் உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நடமாட முடியாம இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் அனுபவிக்கிறாங்களே, இதற்கெல்லாம் அப்பா என்ன நடவடிக்கை எடுத்தாரு? வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு பெண்கள் ரோட்ல நடக்க முடியல, பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல, கல்லூரிக்கு செல்ல முடியல, வேலைக்கு செல்ல முடியல, இதெல்லாம் அப்பா பார்க்கணும்ல. அது காலந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. காலந்தோறும் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுலாமா? விட முடியாது, அதுல மாற்று கருத்து இல்ல. இந்தியா முழுவதும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இந்தியா முழுவதும் இருக்கட்டுங்க, இந்தியா முழுவதும் இருக்கட்டுங்க. இன்றைக்கு நம்ம என்னன்னா, தந்தை பெரியார் அவர்களை வந்து நம்ம தந்தைன்னு சொல்றோம். எதுக்காக சொல்றோம்? இந்த சமூகத்துக்காக உழைத்து தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் சமூக சீர்திருத்தத்துக்கு பணியாற்றுறதுனால நம்ம அவர் தந்தை அப்பான்னு நம்ம சொல்றோம். நீங்க அதை தான் நான் கேட்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க அப்பானா, நீங்க இந்த சீர்திருத்தத்தை செய்து அவர்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க உங்க அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கு? முதல்ல கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் இருக்காங்க, சரியான கல்வி கிடைக்காத இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்க அப்பாவா என்ன செஞ்சிட்டீங்க? இன்றைக்கு அரசு பள்ளிகள்ல லேப்டாப் கொடுக்கறது ஏன் நிப்பாட்டினீங்க? ஏன் கொடுக்கறது கிடையாது? எல்லா இடங்களும் சைக்கிள் போய் சேர்ந்துருதா, லேப்டாப் போய் சேர்ந்துருதா? ஏன் இதெல்லாம் நீங்க தடுத்தீங்க? அப்ப உங்களுடைய மாணவர்கள் தானே அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க அதெல்லாம் அவர்களுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் தடுத்தீங்க? உங்களுடைய பெண்களுக்கு வந்து திருமண உதவித்தொகையோ இல்ல மற்ற விஷயங்களோ நீங்க ஏன் வந்து தடுத்தீங்க? ஏன் வந்து அதை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க செய்யணுமா இல்லையா? அப்ப இது எதையுமே நீங்க செய்யல. ஆனா நீங்க அப்பான்னு சொன்னா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? எங்க அப்பான்றவர் ஒரு குடும்பத்தை முன்னேற்றக்கூடியவராக இருக்கணுங்க. ஒரு குடும்பத்தை முன்னேற்றாத அப்பா வீட்டிலே இருந்தா கூட நம்ம அப்பான்னு மதிக்க மாட்டோம். உண்மைதானே? நீங்க இந்த திட்டங்கள்லாம் சொல்ற அதே மு.க. ஸ்டாலின் தான் தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்கள் படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே பல லட்சம் மாணவர்கள் லேப்டாப் வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்ன்றது ஒரு மிகப்பெரிய கனவுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அரசு பள்ளி மாணவர், நானே ஒரு அரசு பள்ளி மாணவனுங்க, நானும் லேப்டாப் அந்த லேப்டாப்ல படிச்சுட்டு வந்தவங்க நான். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது கிடைக்கலன்றப்போ ஏன் நீங்க அதை தடுக்கணும்னு கேட்கறேன். இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து மாசம் 10,000 ரூபாய் நீங்க டாஸ்மாக்ல வாங்கிட்டு இருக்கீங்க. உண்மைதானே? இல்ல, டாஸ்மார்க் அப்படிங்கிறது வலிந்து உங்க கையில இருந்து பிடுங்கிறது இல்லையே. ஒருத்தன் தன் விருப்பப்படி தானே போய் அங்க போய் செலவு பண்றான். அழகா சொன்னீங்க பாருங்க. அதாவது நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சிடுவீங்க, வேலைக்கு போயிட்டு வரவன் அத்தனை பேரையும் குடிக்க வச்சுட்டு, குடிச்சா உடல் நலம் கெடும், குடிக்காதீங்க. நாங்க கடை திறந்து வச்சிருப்போம், நீங்க குடிக்காதீங்க. அது எப்படி இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா பூச்சிக்கொல்லி மருந்து கடை இல்லங்க, இது எப்படி இருக்கு? ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, இதுவுமே ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி தானங்க. அதான் நீங்க மறைமுகமா தானே வித்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு வருமானம் வந்தா போதும் இந்த கடையை திறந்து வச்சிருக்கீங்க. அப்ப பூச்சி மருந்து வித்தா என்ன, டாஸ்மாக்ல சாராயம் வித்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணு தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பெண் பிள்ளைகள் அப்பாவை இழந்து நிக்கிறாங்க தெரியுமா இந்த டாஸ்மாக்னால? நீங்க அவ்வளவு ஈஸியா இதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தோடலாம் கம்பேர் பண்ணி பேசிடாதீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வருமானத்தை இழந்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சா ஒரே நாள்ல செத்து போயிடுவாங்க. ஆனா இவன் தினம் மாசம் சம்பாதிக்கிற மொத்தத்தையும் கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்து அவனும் சாவரா, குடும்பத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்தை விட மிக கேவலமான ஒரு விஷயம் இந்த டாஸ்மாக். நிச்சயமா சாராய விற்பனையில உடன்பாடு இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசு அதை விற்பனை செய்யுது. ஆனா ஒரு சுய ஒழுக்கம் என்பது இருக்கணும். நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து இது போகக்கூடாது, நம்ம குடும்பத்தை கவனிக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் இல்லையா? எல்லாருமே இப்போ குடிக்கிறவங்களே எடுத்துக்கோங்க, குடிக்காதவங்களையும் எடுத்துக்கோங்க. குடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க சுய ஒழுக்கத்தோட இல்லையா?
தெருவுக்கு தெரு நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக் கடை, தெருவுக்கு 3 இருக்கட்டும், 2 3ன்னு இருக்கட்டும், ஆனால் குடிக்காதவன் இன்னைக்கும் அதே நிலைமையில இருக்கானா? நான் தெளிவாக சொல்கிறேங்க. நீங்கள் இந்த விஷயங்களை இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? முதல்ல ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு டாஸ்மாக் தான் வழியான்னு முதல்ல சிந்திக்கணுமா இல்லையா? நீங்கள் மக்கள் சுய ஒழுக்கத்துக்கு நம்ம அடுத்தது வருவோம், அது நம்ம மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் 2016 தேர்தல் நினைக்கிறேன், 16 தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்க? முதல் கையெழுத்துலேயே நாங்கள் வந்து மதுவிலக்கை கொண்டு வரோம்னு திமுக சொன்னாங்களா இல்லையா? சுய ஒழுக்கம் தான் முக்கிய, மக்கள் சுய ஒழுக்கமாக இருக்குன்னா அன்னைக்கு ஏன் நீங்கள் அந்த அறிக்கையை கொடுத்தீங்க? அன்னைக்கு ஏன் நீங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க 2016 தேர்தலில்? அப்ப 2021 தேர்தல் அந்த வாக்குறுதி எங்க போச்சு? அப்பயும் நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதுனா, 2 தேர்தலையும் மக்கள் சுயவக்கமா இருங்க, நாங்க டாஸ்மாக் நடத்த தான் செய்வோம், தெருவுக்கு 4 வைப்போம், கோயில் பக்கத்துல வைப்போம், பள்ளிகள் பக்கத்துல வைப்போம்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப நீங்க போலி வாக்குறுதிகளை ஏன் கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க? இப்படிதான் நடத்துவோம், ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் தைரியம் தான் கேட்க சொல்லுங்க பாப்போம். மக்கள் ஓட விரட்டுவாங்க. சரி, தாவேக்கா ஒருவேளை 2026 ஆட்சிக்கு வந்தா இந்த மதுக்கடைகள் எல்லாம் ஒழித்திடுமா? பார்க்க தானே போறீங்க, எங்களுடைய தலைவருடைய அறிவிப்புகளை பார்க்க போறீங்க, அது எப்படி செயல்படுதுன்றதை நீங்க பார்க்க போறீங்க. மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கழகமாக தான் எங்களுடைய கழகம் இருக்கும், எங்களுடைய ஆட்சி இருக்கும். இவர்களை போல வந்து 2016 வந்து நீங்க மதுபான கடைகளை மூடுவேன்னு சொல்லிட்டு 2021 அதை செய்யவே இல்லைன்னா அது அப்போ கொடுத்த அறிக்கை, அப்போ போய் கேளுங்கன்னு சொல்ற ஆட்கள்லாம் நாங்க கிடையாது. மிக தெளிவாக என்ன சொல்றோமோ சொல்ல நின்று மக்களுக்கு செய்யக்கூடிய கழகமா இருக்கும். தேர்தல் அறிக்கையில எதிர்பார்க்கலாம் மதுக்கடைகளை ஒழிப்போம், மக்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் தேவைப்படுதோ அத்தனையுமே இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.